டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் உங்களோடு நான். பவர்ட் பை ரூபாய் அபெக்ஸ் நிதி லிமிடெட், சிட் ஃபண்ட்ஸ், கோல்ட் லோன், MFI. ஒரு சாங் பண்றோம் சார், நீ என் வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ இந்த டயலாக் வரும். ஹஸ்பண்ட் கூட அந்த பாட்டு போட்டு போட எனக்கு கரெக்ட் பண்ணான். ஐயோ, நான் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு bro. உங்க பாட்டுனால என்ன நடந்தது? தம்பி நான் ஒரு லிரிக் பிடிச்சிட்டேன், நானே கஷ்டப்பட்டு இப்போதான் 5வது டியூன் பண்ணி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க ஏதாவது சும்மா உள்ள போந்து கெடுத்து விட்டுறாதீங்க, அப்புறம் அதுக்கு நான் டியூன் சரியா பண்ணலன்னா இந்த படத்துல இருந்து நான் வெளில போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். நீ தான் மியூசிக் டைரக்டரா? நீ இவ்வளோ சின்ன பையனா இருக்க? பண்ணிட்டேன் சார், இந்த படம்லாம் பண்ணியிருக்கேன். வா வா சூப்பர் சூப்பர். சரி நான் பார்த்தேன், என்ன ஃபிலிம், என்ன சாங், ஸோ பியூட்டிஃபுல் ஸோ பியூட்டிஃபுல். பிரபுதேவா மாஸ்டர் வந்து டான்ஸுக்கு வந்து உனக்கு தனியாக ஒரு எனர்ஜி இருக்குது, நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன், உன்னோடைய ஆட்டிடியூடு நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் என்னன்னா ஒரு சாங்குக்குள்ளே ஒரு பிஜிஎம் வந்து ஃபியூஷனாக பண்ணுவார், அந்த கேரளா லிரிக்ஸ் வரும், திடீர்னு வந்து அடிக்கருப்பட்டி. ஸோ அந்த மாதிரி ஃபியூஷன் அவருக்கு பிடிக்கும். நான் நேஷனல் அவார்ட் ஃபஸ்ட்டு வாங்கினது அவருடைய டைரெக்ஷனில் தான். என்னோட 100th அவங்க கூட தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ 100வது அப்போ சொன்னேன், கரெக்டாக அவங்க டைரெக்ஷனில் தான் இருக்கும். யுவன் தான் வந்து அந்த படம் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. நான் விஷுவலில் ஒரு ஃப்ரேம் கூட மாற்ற மாட்டேன் அப்படின்னு செல்வா சார் சொல்லிட்டாரு. லிப்ஸிங் கூட இருக்கிற விஷுவலுக்கு வேற ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அது ரொம்ப டஃப், அது இட்ஸ் நாட் பாசிபிள், பெரிய சேலஞ்ச். அந்த பாட்டு நாங்கள் பண்ணுறதுக்கே ஒரு 40 days ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணி இப்படி சிங்க் பண்ணி 2010 ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. பர்சனல் அண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் இஸ் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் ஈச் அதர். அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாயிட்டு தான் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரணும். அப்படி உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்புறம் சின்ன விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா தென் யூ வில் ஃபால், யூ கான்ட் ரைஸ் அப். ஸோ இஃப் யூ ஹேவ் டு ரைஸ் அப், நீங்கள் உங்கள் பர்சனல் செப்பரேட், ப்ரொஃபஷனல் செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சிடணும். அப்போ இஃப் யூ அதர் திங்ஸ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஒர்க்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு ஒர்க். அவங்கள பற்றி பேசினாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க, நானே இதை பற்றி யோசிக்கலையே. அது நத்திங், ஐ எம் டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட். சரி உங்கள் ஹஸ்பண்டே இருக்கட்டும், சண்டே போடாமல் அவ்வளோதான். அது அந்த மொமெண்ட் வந்து அது 2 பேரோட ஈகோ கிளாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இதுவாகிடுவாங்க. சரி தே வர் குட் டு அஸ், வி வர் குட் டு தெம், வி மிஸ் தட் ரிலேஷன்ஷிப்னா சேர போகிறாங்க. இல்லை தே ஆர் பேட் பீப்புள், தே டிடன்ட் மீன் குட் அப்படின்னா சேர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிகப்பெரிய விஷஸ், நீங்கள் 100 ஆல்பம்ஸ் ஆக்சுவலி முடிக்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நினச்சிங்களா ஃபஸ்ட்டு இந்த மியூசிக் டைரக்டராக வரணும்னு நினைக்கும் போது 100 ஆல்பம்ஸ்லாம் நம்ம இவ்வளோ ஷார்ட் பீரியடில் முடிப்போம் அப்படிலாம் நினச்சிங்களா? அப்படி நான் நினைக்கல, தெரியல, அப்படி நான் நம்பர்ஸ் அப்படி யோசிக்கல. நல்லா மியூசிக் பண்ணணும், நல்லா சாங்ஸ் பண்ணணும், அந்த ஐடியாவில் வந்தேன். பட் 100 வரைக்கும் வந்தது இத்தனை வருஷம் தாண்டி ரெலவெண்ட்டாக இருக்கிறது. ஐ எம் கிரேட்ஃபுல், ஐம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட். நீங்கள் எந்த அளவுக்கு அப்போ யோசிச்சிங்க நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கும் போது? இத்தனை வருஷம் இருந்தால் போதும் அந்த மாதிரி என்ன நினச்சிங்க அப்போ? தெரியல, நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணணும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் பண்ணணும், சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், அப்படி ஒரு பேஷனோட தான் வந்தேன். பட் இத்தனை படம் பண்ணணும், இத்தனை இது பண்ணணும் அப்படி யோசிக்கல நான். பட் நீங்கள் ரெண்டையுமே இப்போ ஜெயிச்சிட்டீங்க. நம்பர் ஆஃப் மூவிஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ நல்ல சாங்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் லட்சக்கணக்கான சாங்ஸ் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். அண்ட் இப்போ வந்து 25th மூவியும் நீங்கள் வந்து பண்ண போறீங்க இல்லையா? ஸோ ஆக்டிங்லேயும் நீங்கள் அடுத்த ஒரு மைல்கல் அடைய போறீங்க. ஸோ அந்த மூவி ஆல்சோ ஒரு காமிக் மூவின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். காமிக் இல்லை, அது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். அது ஸோ அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, அதுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் அது. ஸோ இட்ஸ் அ நியூ ஜானர். தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர், விஷுவலாக ஒரு சினிமேட்டிக் வேர்ல்டு இருக்குது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ட் 2 பார்ட் 3ன்னு ஒரு சாலிடான ஒரு கேரக்டரைசேஷனும் அந்த பிளாட்டும் அப்படி இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறீங்க, சினிமேட்டிக் யூனிவர்ஸ் சொல்கிறாங்கல்ல, இந்த மார்வல் யூனிவர்ஸ், அந்த மாதிரி இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 ஸ்பேஸ் அது. ஸோ என்னோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. சூப்பர். எப்படி இந்த ப்ரொடியூசராகவும் இறங்கணுன்ற தாட்டு இந்த மூவிலேருந்து இறங்கணும்னு? இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். நான் ப்ரொடியூசர் இல்லை அதுக்கு. பட் என்னோட பேனர், என் நேம் வந்து என்னோட பேனரில் இருந்துச்சு, மதையானை கூட்டம் அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பண்ணலை. பட் இது வந்து புது பேனரை நானே ஸ்டார்ட் பண்ணி நானே ப்ரொடியூசராக இருந்து பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் படம் December 11th ஷூட்டிங் போகிறேன். ஓகே. ஸோ நீங்களாக இறங்குற ஒரு ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் தான். அண்ட் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு மூவியாக எடுத்திருக்கீங்களா? ரொம்ப சூஸியாக எடுத்திருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன் சார்? அப்படி இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு ஃபிலிமாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதில் ஒரு சினிமேட்டிக்
நியூ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஃபிலிமில். ஸோ ஐ தாட் சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறோம். ஒரு பெரிய ரிஸ்கியான ஒரு ஒரு வெஞ்சர் தான். பட் ஆனால் ஒரு 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 நியூ 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 ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். என்னோட பிலீஃப் அது. லெட்ஸ் see அதுக்கப்புறம் ரிலீஸ் கண்டிப்பா. ஆகும்போது தான் தெரியும். கண்டிப்பா சூப்பரா போகும். நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா முகங்களையும் உங்களது பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்து நாங்க போயிடுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எங்களோட லைஃப்ல வந்து ஒரு சோகம், அழுகை, சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்னு எல்லாத்துலயும் உங்களோட பிளேலிஸ்ட் வந்து இருந்திருக்கு. நீங்க இல்லாம நாங்க இல்ல. ஃபிசிக்கலா இல்லைனாலும் உங்களோட சாங்ஸ் வாயால எப்பவுமே எங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதுல வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் சூப்பரா இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாப் 10 சாங்ஸ் நாங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த சாங் நான் சொல்லும்போது அந்த சாங் நீங்க மியூசிக் பண்ணும்போது என்ன நடந்தது, இல்ல அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணிக்கணும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து பூக்கள் பூக்கும் தருணம். ஸோ அந்த சாங்கு அந்த அது கேட்கும் போது அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த மூவியும் அந்த மாதிரி ஒரு மூவியாக அமைஞ்சது. ஸோ அதை எப்படி கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி அந்த படத்தில் அந்த பாட்டே கிடையாது. அவர் அந்த கதையை சொல்லிட்டாரு. கதை சொல்லிட்டு எல்லா சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த வாமாந்துரையம்மா எல்லாமே இருக்குது. இது ஒண்டி இல்லை. இந்த கதை கேட்ட உடனே தென் நான் விஜய் கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு ஐடியா எனக்கு எனக்கு தோணுதுப்பா. இது வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு லவ் சாங்காக எனக்கு தோணுது. பண்ண முடியுமா அப்படின்னு. இட் எப்படி சுச்சுவேஷன்லாம் பண்ணியாச்சு, சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், சுச்சுவேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓ இந்த டியூன் பண்ணேன். ஏதோ பைக்கில் என் ஃப்ரெண்டு கூட போகும்போது தோணுச்சு. நான் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அப்புறம் விஜய் கூப்பிட்டு நைட்டு வந்தார் வீட்டுக்கு, வாசித்து காமிச்சேன். சரி ஐ ட்ரை டு இன்கார்பரேட்னாரு. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு செமையாக ஒரு சுச்சுவேஷன் மாட்டிடுச்சு. ஸோ அதுக்கு இவங்க டயலாக் வரும், டயலாக் வந்த உடனே இப்படி ஒரு சாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிராக் பண்ணது தான் பூக்கள் பூக்கும் தருணம். ஓ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிச்சுவேஷனுக்கு தான் சாங் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நல்ல ஒரு சாங் அவர் கொடுத்து சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது பாட்டுல நடந்திருக்கா? ராஜா ராணியில் வந்து இமய இமய வந்து படத்தில் கிடையாது. ஸோ ஐ ஆடட் தட். அதுக்கப்புறம் கையிலே ஆகாசம் வந்து சூரரை போட்டரில் கிடையாது. ஓ அந்த மாதிரி சில படங்களில் வந்து அந்த ஃபிலிம் பார்த்துட்டு திடீர்னு ஒன்று தோணும், அப்படி ஆட் பண்ணுவோம். அண்ட் அடுத்த சாங் பிறை தேடும். அந்த சாங் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்காங்களோ கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு. அது எப்படி கிரியேட் ஆச்சு சார்? பிறை தேடும் வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு செல்வா சார் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்தார். எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் நார்மலாக டியூன் பண்ணாலே கரெக்ஷன் நிறைய சொல்வீங்க. நான் இப்போ சும்மா அமிச்சேன்னா நீங்கள் அதை யூஸே பண்ண மாட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு மாற்றுவீங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீ என்ன அனுப்புறியோ அதான் டியூன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பிஜிஎம்மோட அனுப்பிடு. நான் உனக்கு லிரிக்ஸ் உடனே நான் தனுஷ் சார் கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அன்றைக்கி நைட்டே பிஜிஎம்மோட வாஷேன். அண்ட் ஹி ப்ராமிஸ் மீ நான் என்ன வாஷாலும் அதான் வைப்பேன் அப்படின்னாரு. அப்படி பண்ணது தான் பிறை தேடும். ஓகே. அண்ட் அந்த And that was Dhanush's first song as a writer, ஓ ஓகே as a ஓகே lyric writer. Yeah. சூப்பர். அண்ட் அந்த தீமே வந்து சூப்பராக இருக்கும். அதில் வர எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். தீம் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணப்போ எப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த ஸ்டோரியெல்லாம்? ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. மயக்கமான தீம் என்னன்னா, படத்துக்கு தீம் மியூசிக் ஒன்று வேணும், எடிட்டிங்கில் வேணும், நம்ம பண்ணலான்னு வந்தார். வந்து என் ஸ்டுடியோவில் உட்காந்தாரு. நான் வாசிக்க ஆரம்பித்தேன். தென் ஐ ஸ்டார்டட் பிளேயிங். வாசிச்சிட்டே இருந்தேன். சும்மா ஜாம் பண்ணுவோம்ல, படத்துக்கு அப்படி இல்லை, கதைலாம் இல்லை, நான் சும்மா வாசித்தேன். அது ரெக்கார்ட் பண்ணிடுறா, நல்லா இருக்குடா அப்படின்னாரு. இதுயா அப்படின்னு. ஆமாம் இதான். அப்படி வந்தது தான் மயக்கமான தீம். ஓ சூப்பர். அண்ட் அதில் வந்து இன்னொரு சாங் வரும், அடிடாவில். ஆமாம் அதெல்லாம் வரும் இல்லையா? நீங்கள் லிரிசிஸ்டோடலாம் சேர்ந்து தானே எல்லாருமே இது லிரிக்ஸ் எல்லாம் தனுஷோட ஐடியா. அந்த பாட்டு வந்து தனுஷ் எப்படின்னா, அவர் வந்து சம்டைம்ஸ் இல் கம் அப் வித் த கான்செப்ட் அண்ட் ஐடியா. ஸோ சில சாங்ஸ் அவர் அப்படி தான் வருவார். இப்போ கோல்டன் ஸ்பேரோனா அவர் கான்செப்டோடய வந்துடுவார். கோல்டன் ஸ்பேரோ, என் நெஞ்சில் ஏரோ, அந்த ஐடியாவோடய வந்துட்டார். அந்த மாதிரி அந்த சாங் வந்து தனுஷோடைய ஐடியாவோட ஸ்டார்ட் ஆனது. இப்போ வந்த கோல்டன் ஸ்பேரோவும் அப்படி தான் அவருடைய ஐடியாவோட ஸ்டார்ட் ஆனது தான் அந்த tune. அடுத்த சாங் ஆடுக்களம் ஒத்த சொல்லால பாட்டு. ஆடாமல் இருக்க முடியாது அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு ஒத்த சொல்லல என்னன்னா, ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃபேவரட்னு சொல்கிற எல்லா பாட்டுமே எல்லாமே ஒரு விபத்தாக தான் கம்போஸ் பண்ணப்பட்டது தான். அவர் படம் எடுத்துட்டாரு. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஐடியாலே இல்லை. அப்புறம் அந்த அந்த சீன் ஃபஸ்ட்டு வேற ஒரு ஹீரோயினை த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அதை வந்து ஷூட் பண்ணிட்டாரு. ஆமாம் ஃபஸ்ட்டு அது. அப்புறம் டேட்ஸ்னால அது மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை ஷூட் பண்ணிட்டாரு. அந்த லீட் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி லீட் எடுத்துட்டேன், இங்கே சாங் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கை காமிப்பாங்க, ஹூஸ் யுவர், யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது கையை காமிப்பாங்க. கையை காமிக்கும் போது அந்த டேர்ன்லேருந்து எனக்கு அந்த பீட் வேணும்னாரு. சரி ஓகேன்னு பயங்கர எனர்ஜியாக ஒன்று பண்ணேன். பண்ணி ஆட் பண்ணேன். அந்த ஃப்ரேம் கரெக்டாக அது எல்லாமே அதில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படி பண்ணதான். அப்புறம் அதை ரீஷூட் பண்ணாங்க தாப்ஸி வச்சு அந்த ஹோல் சீக்வன்ஸு. ஸோ அப்படி தான் ஒத்த சொல்லால வந்து. அண்ட்
ஆல்பமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, அதாவது யாத்தே யாத்தே ஐயோன்னு சொல்லிட்டு போர்க்களம் எல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. திடீர்னு படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டு தூக்கிடுச்சு. ஸோ பயங்கர ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் ஒருத்தர் சொல்லால. அண்ட் ஏகாதசியோட லிரிக்ஸும் அதுக்கு ஒரு ரீசன். சூப்பர். அண்ட் அதில் ஐயையோ சாங்ல வந்து எஸ்பி சரண் அவர்களும் பாடியிருப்பாங்க, எஸ்பிபி அவர்களும் பாடியிருப்பாங்க. எப்படி 2 பேரும் மர்ஜ் பண்ணி ஒரே என்ன சாங்ல ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் போடணும்னு எஸ்பிபி தோணுச்சு? சார் எடுத்துட்டேன் நான். தென் ஐ தாட் ஸ்க்ரீன் தனுஷ் சாருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா, ரொம்ப ஏஜ்டாக இருக்கும் சார் வாய்ஸ்ன்னு சொன்னோன்னே நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். அவரோட பையனை கூப்பிட்டு 2 பேருமே இப்படி வாய்ஸ் பேன் பண்ணிட்டு ஒரு மாதிரி யங்கராக சவுண்ட் பண்ண வைக்கலான்னு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தாட் அது. ஆ. சரின்னு பண்ணேன். அப்புறம் சரண் கூப்பிட்டேன், பாடினாரு. 2 பேரோட வாய்ஸும் ஸ்டீரியோவில் இப்படி பேன் பண்ணி வச்சிருந்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அவருக்கு ரொம்ப அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. எஸ்பிபி சாருக்கு என்கிட்ட தேங்க் பண்ணார். தேங்க்ஸ்ப்பா, நான் நினைக்கல என் பையனோட ஒரு சாங் பாடி அதுக்கு நான் வந்து ஒரு அவார்டு வாங்குவேன் சேர்ந்து அவரோட, நான் நினைக்கல. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ ஆர் அதர்ஸ், பட் தி சாங் ஹஸ் பிகம் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீன்னு என்னை தேங்க் பண்ணார் ஸ்டேஜில். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். And அடுத்ததா சூரரை போற்றல மாறா தீம். ஐடியா பண்ணிட்டேன். டீசர்னோடனே சரி ஒரு தீம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரேப் மாதிரி பண்ணலான்னொடனே பண்ணலாம். ஒரு வாய்ஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போ ரெகுலர் ரேப்பர் வேணான்னு நான் செட் வேணா சூர்யா சார் கேட்போம். அவர் வந்து பாடுற ஐடியாலேயே இல்லை. அவர் வந்து வேணாம் வேணாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்து பாடுங்க, பண்ணுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் டெலீட் பண்ணிடுறேன் உங்கள் கண்ணு முன்னாடியே, பட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. தென் ஹீ கேம், ஹீ ட்ரைட், தென் ஹீ லைக்ட் இட். அப்புறம் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆச்சு. அது ஓகே. பார்த்தா பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பர். அண்ட் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். நீங்க இப்போ 100th மூவி பண்றீங்கல்ல, அது வந்து சுதா கொங்கர் அவர்களோட தானே நீங்க பண்றீங்க? ஆமாம், எனக்கு என்னென்னா நான் நேஷ்னல் அவார்ட் ஃபஸ்ட்டு வாங்கினது அவங்களோட இசை, அவங்களுடைய டைரெக்ஷனில் தான் நான் இசையமைச்சது. ஸோ ஐ தாட் என்னுடைய 100th வந்து ஷுட் கோ டு சுதா, பிகாஸ் அவங்க எனக்கு அது கொடுத்ததுனால, அவங்க படத்தில் எனக்கு கிடைச்சதுனால என்னோட 100th அவங்க கூட தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ 100வது அப்போ சொன்னேன், கரெக்டாக அவங்க டைரெக்ஷனில் தான் இருக்கும். அண்ட் நீங்க அந்த மூவிக்கு சூரரை போட்டுக்கு நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த நேஷனல் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எது நம்மளை புஷ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது தெரியல, நிறைய வாட்டி மிஸ் ஆகுது, சில சமயம் கிடைக்கிது. ஸோ அதை நோக்கி பயணிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கும் அந்த ஃபிலிம்க்கான விஷயத்தையும் ஜஸ்டிஸ் நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டோம்னா, தென் அந்த ஃபிலிம் சம்டைம்ஸ் நமக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் நமக்கு அவார்ட்ஸ் கிடைக்காது. அது வந்து அது டைமும் அந்த டைமில் இருந்த ஜூரி அவங்களெல்லாம் பொறுத்தது. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. கிடைச்சா நீங்கள் ஓவராகவும் ஃபீல் பண்ணிக்கூடாது. ஓகே. கிடைச்சதா சந்தோஷம், ஓகே, அவ்வளோதான். சூப்பர். நம்ம வேலையை செய்யணும், ரியல் அவார்டு வந்து மக்கள் கிட்ட இருந்து வரும் அப்படின்ற வரும். மாதிரி அதான் ஒரு பாட்டு சம்டைம்ஸ் சில நல்ல பாட்டு கூட மிஸ் ஆயிரும், அப்புறம் லேட்டாக ஹிட் ஆகும். ஆ. அந்த மாதிரிலாம் நிறைய சாங்ஸ் ஆகியிருக்கு. ஸோ யூல் நெவர் நோ, யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சாங் ஓ மேல ஆசை தான் பாட்டு. ஓ மேல் ஆசை தான். என்னன்னா, அந்த படத்தில் பாட்டு வந்து ஆல்ரெடி யுவன் தான் வந்து அந்த படம் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. பாட்டு வந்து லிரிக்ஸோட ஷூட் பண்ணிட்டாங்க ஒரு ஓகே. பாட்டு. அப்புறம் அப்போ தான் அவங்க 2 பேருக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. எனக்கு அந்த படம் வந்துச்சு. தென் இந்த பாட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோன்னா, நான் விஷுவலில் ஒரு ஃப்ரேம் கூட மாற்ற மாட்டேன் அப்படின்னு செல்வா சார் சொல்லிட்டாரு. ஓ. லிரிக்ஸ் உனக்கு இருக்குப்பா, லிரிக்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ, லிப்ஸிங்க் இருக்குது, ஆ. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த விஷுவலுக்கான பீட்டு பிடிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ரிதம் ப்ளேஸ் பண்ணி ஒரு ரிதமை பிடிச்சு அதை ப்ளேஸ் பண்ணி, தென் லிரிக்ஸ்க்கு வந்து வேறு டியூன். ஸோ இருக்கிற விஷுவலுக்கு லிப்ஸிங்கோட இருக்கிற விஷுவலுக்கு வேற ஒரு பாட்டு போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப டஃப். அது இட்ஸ் நாட் பாசிபிள். ட்ரூ ட்ரூ. ஸோ அப்படி அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்துச்சு. அண்ட் அந்த பாட்டுக்கு அப்புறம் தனுஷ் பாடினார். ரொம்ப நாள் பாடாமல் இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எழுதுனதும் பெரிய தேடம் தான். ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி பாடணும்னு ஆரம்பித்ததும் ஓ மேல் ஆசைனால தான். ஸோ அந்த பாட்டை அவர் பாடினார். பாட்டு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ தட் வாஸ் அ மெமரபிள் சாங். சூப்பர். அண்ட் ஆல்சோ அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, தாய் தின்ற மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெரிய ராஜ்யமே வந்து அழிய போகுது அப்படிங்கும்போது ஒரு ராஜாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாட்டாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு பீரியாடிக் மூவி, ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வந்த ஒரு விஷயம். அதுக்கு உங்கள் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. பட் நீங்கள் எப்படி அவ்வளோ விஷயம் யோசிச்சு அவ்வளோ அழகான ஒரு சாங்கை பண்ணீங்க? தெரியல, எப்படியோ பண்ணிட்டேன். அது ஒரு பேஷன் தான். சினிமான்றது ஒரு பேஷன் தான். எனக்கே தெரில, யோசிச்சு பார்த்தா எப்படி என்னை நம்பி அதை கொடுத்தாங்க, அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது எனக்கே வந்து ஒரு மிரட்சியாக தான் இருக்குது. பட் அது ஒரு கிளாசிக்கல் ராக். அது வகுலாபரணம் அப்படின்ற ஒரு ராகத்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு ராஜாவுடைய பெயின், இதுக்கு நடுவில் அவரை வந்து செட்யூஸ் பண்ணுற
ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கிங்கு, அந்த கேரக்டர் வந்து தெலுங்குல பாடுவாங்க, கிங்கு தமிழில் பாடுவார். ஸோ இப்படி ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த பாட்டு நாங்கள் பண்ணுறதுக்கே ஒரு 40 days ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணி தமிழில் வைரமுத்து சார் எழுதுனாங்க, தெலுங்குல வேட்டூரி சார் எழுதுனாங்க. ஸோ இப்படி சிங்க் பண்ணி 2010ல் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. எஸ், அந்த மூவியே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. இன்னைக்கு வந்து அது அவ்வளோ ஒரு கல்ட் மூவியாக எல்லாருமே வந்து ஒரு பாராட்டுற அப்ரிஷியேட் பண்ணுற மூவியாக இருக்குது. பட் வந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி விமர்சனம் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளோ பேர் உழைச்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்செட்டாக தான் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு படம், பயங்கரமான ஒரு ஒர்க்காக இருக்குது. பட் அந்த மாதிரி ஃபாரின்லேயும் ஆயிருக்கு. ஃபைட் கிளப்னு ஒரு படம், அது வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து பூ பண்ணாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு கல்ட் கிளாசிக். ஃபைட் கிளப்ன்றது ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாருக்குமே. அது மாதிரி ஆயத்துலூரன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த டைமில் இட் டிடன்ட் ஒர்க், பட் தென் இட் ஜஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. இப்போ ஷட்டர் ஐலாண்ட் படம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இம்பேக்டை விட நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்து லேட்டர் அந்த படம் சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து வேறு மாதிரி ஒரு 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 இடத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் ஃபைட் கிளப், ஷட்டர் ஐலாண்ட், அந்த மாதிரி படங்கள் வரிசையில் டெஃபினட்டாக ஆயத்துலூரன் இருக்கும். சூப்பர். அண்ட் அடுத்த சாங் ராஜராணியில் சில்லென ஒரு மழைத்துளி. அந்த பாட்டு வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு யங்கான ஒரு ஆல்பமாக பண்ணணும். ஒரு சங்கர் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அவர். அப்போ என்கிட்ட நான் மயக்கமே என்னெல்லாம் பண்ணினேன், ஐம் யோர் ஃபேன், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னாரு அந்த டைரக்டர். வந்தார் ஃபஸ்ட் டைமர். ஸோ சிவகார்த்திகேயனும் சதீஷும் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ தான் எனக்கு பழக்கம் அவர். ஸோ எனக்கு கதை பிடிச்சிருந்தது. த வே ஹி நரேட்டட், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கதையை பிடிச்சி பண்ண சாங்கு. ஸோ சில்லனை வந்து அட்லீக் என்னென்னா ஒரு சாங்குக்குள்ளே ஒரு ஒரு பிஜிஎம் வந்து ஃபியூஷனாக பண்ணுவார். இப்போ ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா கேரளா மியூசிக் வரும், அந்த கேரளா லிரிக்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோக், ஆமாம், திடீர்னு வந்து அடிக்கருப்பட்டி. ஸோ அந்த மாதிரி ஃபியூஷன் அவருக்கு பிடிக்கும். அந்த வந்து ஒரு ராக் சாங்கு, அதுக்கு நடுவில் இந்த வேரியேஷன்ஸோட சாங் பண்ணது இன்ட்ரெஸ்டிங். அது முத்துக்குமார் சார் லிரிக்ஸ். அந்த பாட்டு ஃபுல்லாக லிரிக்ஸ் நான் வாங்கினேன் அவர் கூட உட்காந்து. ஸோ அதில் லிரிக்ஸ் நல்லாயிருக்கும். காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி, மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாயா, அந்த மாதிரி சில வெரி இன்ட்ரெஸ்டிங் லிரிக்ஸ். அந்த சாங்கோட லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஜென்ரலாக ஒரு டவுட். இப்போ நிறைய பேர் வந்து மியூசிக் வந்த அப்புறம் லிரிக்ஸ் எழுதுறாங்க, ஆல்ரெடி இருக்க லிரிக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்? அப்படி சொல்ல முடியாது. அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு கம்போசராக நான் இதுதான் பண்ணுவேன் அதான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஐ ஹாவ் டு கீப் வேரியேட்டிங் மை செல்ஃப். இப்போ ஒரு பாதி கதவு நீயடி வந்து லிரிக்குக்கு பண்ண டியூன். சில சாங்ஸ் வந்து லிரிக்குக்கு பண்ணுவோம் நம்ம. அதனால் அழகே அழகே எதுவும் அழகே அந்த பாட்டு கூட லிரிக்ஸ்க்கு தான் டியூன் பண்ணுவோம். அது நிறைய பாட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி சொல்கிறது, டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஓகே, எப்படி கொடுத்தாலும் அதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும். ஸோ அதுதான் லிரிசிஸ்ட்க்கும் அதே சேலஞ்ச் தான். நீங்கள் எப்படி மியூசிக் கொடுத்தாலும் அவங்க எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வெயில். அதில் வெயிலோடு விளையாடி பயங்கரமான ஒரு ஹிட்டு. அதை எப்படி கிரியேட் ஆச்சு? முன்னாடி வச்சுருந்தீங்களா அந்த டியூனை? இல்லை, நான் வந்து அந்த படத்துக்கு வந்து 4 டியூன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 5வது டியூனாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு படம் வேறு. எனக்கு டவுட்டு, படத்தை விட்டு தூக்கிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து கீழே அரசல் பொரசரா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து என்ன நிறைய டியூன் போயிட்டே இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பேசுகிறாங்க. என் இன்ஜினியர் வந்து சொல்கிறான், ஜோசன் வந்து என்ன மேன் இப்படிலாம் பேசுகிறாங்க மேன் அப்படின்னா, சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூன் பண்ணேன். அடுத்த நாள் அவருக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். நான் அந்த ரூம்லேருந்து வெளில போயிட்டேன், நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு. அப்புறம் ஓகே அப்படின்னாரு. ஸோ டியூன்லாம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் சரி கம்போசிங் முடிஞ்சு வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமார் சார் அடிக்கிறார். தம்பி நான் ஒரு லிரிக் பிடிச்சிட்டேன், சூப்பராக ஒரு லிரிக் பிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் 5வது டியூன் பண்ணி ஓகே பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் ஏதாவது சும்மா உள்ளே போந்து கெடுத்து விட்றாதீங்க, அப்புறம் அதுக்கு நான் டியூன் சரியாக பண்ணலன்னா இந்த படத்துலேருந்தே நான் வெளில போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை தம்பி நம்ம ட்ரை பண்ணுவோம், இதுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான் அப்படின்னா, நீ டியூனை பாடு அப்படின்னாரு. ஸோ தன்னானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே அந்த மாதிரி டியூன் இருந்துச்சு. நீங்கள் என்ன லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க, ஃபிட்டாகவும் நினைக்கிறேன்ப்பா, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு அதை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு ஃபிட் ஆயிடுச்சுண்ணா, எப்படின்னு தெரியலையே, சரி போ அப்படின்னு நினைச்சு சொன்னார். தப்சண்டா சாமி அப்படின்னு ஓகே ஆச்சு அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு அந்த படம் சைன் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏன்னா உங்களோட கனவு இல்லையா மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது? பயமாக தான் இருந்துச்சு. சங்கர் சார் அந்த படம் அட்வான்ஸ் கொடுக்கும்போதே, எப்போ இந்த வாட்டி உனக்கு கொடுத்துருக்கோம், காதல் படமே நீ பண்ண வேண்டியது, இதை நீ நல்லா பண்ணணும்,
நீ என்னெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிற அதில் நீ பண்ணு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். நான் ஓகே. யோசித்தேன் என்னடா இது அட்வான்ஸ் வாங்கும்போதே இப்படி பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு சங்கர் சார் கிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கினேன். அப்புறம் சரி ஒரு பொறுப்பாக இருந்துச்சு, சரி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணது தான் வெயில். ஒருவேளை நீங்க காதல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பீங்கல்ல? அங்கேருந்து ஒரு வருஷம் முன்னாடி 18 வயசில் பண்ண 17 வயசு இருந்திருக்கும். 17 வயசு நாங்கலாம் ஆமாம். ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் அப்படின்னு இருந்தோம். நீங்க செம்ம தான் ப்ரோ நிஜமாவே. ஆமாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே குசேலன்ல சூப்பரான ஒரு பாட்டு சினிமான்ற ஒரு சாங். நிறைய இந்த ஏடியா இருக்கவங்களுக்குலாம் அது வந்து எப்பவுமே ரிங்டோனா வச்சுட்டு சுத்துவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கே இந்த சினிமா வேற மாதிரி விஷுவல்ல காட்டின ஒரு படமா இருந்துச்சு, ஒரு சாங்கா இருந்துச்சு. அது எப்படி கிரியேட் ஆச்சு? சினிமா வந்து என்னன்னா ஒரு டியூனாகவே ரொம்ப கஷ்டமான டியூன் அது. அதை வந்து லிரிக்காக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து வாலி சார் வந்து ஒரு மேஜிக் பண்ணி கொடுத்துருப்பார். ம். அது எப்படின்னா அந்த டியூன் சரி சினிமா நான் பண்ணிட்டேன். சினிமா தனதான் தரதான் தரதான் தகதான் 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 ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஒரு கிராண்டியர் சினிமாவோட கிராண்டியர் சொன்னோன்னு பி வாசு சார் அப்போ அவர் தான் சந்திரமுகி முடிச்சுட்டு வராரு. ஸோ ஐ வாஸ் லைக் இட் வாஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். நானும் பசுபத்தியும் வெயில் பார்த்து எங்கள் 2 பேரையும் உள்ளே போடுறாங்க அந்த படத்தில். ஸோ அப்படி தான் கிடச்சிது. பி வாசு சார் கொடுத்துருந்தாங்க, ரஜினி சார் அப்போ அந்த அப்படின்ற போது வாலி சார் வந்து அதை பயங்கரமாக கிராக் பண்ணி கொடுத்தாரு. அந்த லிரிக் ரொம்ப கஷ்டம் எழுதுறது. ஸோ ஜப்பான் போனா சூப்பர் ஸ்டாரு, ஜெர்மனி போனா சூப்பர் ஸ்டாரு, அமெரிக்காவிலும் சூப்பர் ஸ்டாரு, ஆஃப்ரிக்காவிலும் சூப்பர் ஸ்டாரு, பாட்டாளிகளின் பையிலும் கவனி பள்ளி அந்த மாதிரி ஏதோ வரும். ஸோ அது அது எனக்கு பாடவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ இப்படி கிராக் பண்ணியிருக்காரு. தென் சங்கர் மாதேவன் சார் அதை பாடும்போது அவர் அதை அவ்வளோ சாதாரணமாக டீகோட் பண்ணி பாடினார். நான் சொன்னேன் எப்படி சார் அது மீட்டரிங் பண்ணுறீங்க? அப்படி அவர் அளவு வந்து அவர் மேக்ஸ் அப்படியே அவருக்கு எல்லாமே அந்த பிரேக் பண்ணி அவர் மண்டையில் வச்சிருப்பார் போல் இருக்கு சங்கர் மாதேவன் சார். ஸோ வி ஹேட் 2 லெஜெண்ட்ஸ் இன் தட் சாங் லைக் 3 ரஜினி சார், வாலி சார் அண்ட் சங்கர் மாதேவன். ஸோ ஐ வாஸ் அது ஒரு பிளெஸ்ஸிங் டு ஒர்க் வித் ஆல் 3 ஆஃப் தெம் இன் ஒன் சாங். ப்ரோ ஜென்ரலாகவே ரஜினி சார் வந்து யார் நல்ல ஒரு படம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறதோ இல்லை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறது அந்த மாதிரி எப்பவுமே பண்ணுவார். நீங்கள் அவ்வளோ சின்ன வயசில் குசேலன் படத்துக்கு மொத்தமாக மியூசிக் போட்டிருக்கீங்க. எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாரு? அவர் ரொம்ப ஹம்பிள், உங்களுக்கு தான் தெரியும்ல. பயங்கரமாக அது வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார். ரொம்ப வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவார். ஆமாம். ஸோ அவர் அப்போ பயங்கரமாக அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது நீ தான் மியூசிக் டைரக்டரா? நீ இவ்வளோ சின்ன பையனாக இருக்க? இல்லை சார் நான் பண்ணிட்டேன் சார், இந்த படம்லாம் பண்ணியிருக்கேன். வா சூப்பர் சூப்பர் சூப்பர். சாங்ஸ் பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணார். அவரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அது ரொம்ப மெமரபிள். அது குசேலன் செட்டில் எடுத்தது, அது சோஷியல் மீடியாவில் அது இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சில படங்களுக்கும் பேசுவார். இப்போ மദ്രാஸ் படத்துக்கு பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு எனக்கு அடிச்சார். ஜெவி நான் பார்த்தேன், என்ன ஃபிலிம், என்ன சாங், ஸோ பியூட்டிஃபுல் ஸோ பியூட்டிஃபுல். அமரனுக்கு கூட இப்போ வந்து விஷ் பண்ணி போட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த டார்லிங்லாம் அப்புறம் வந்து கேட்டார், எப்படி மியூசிக் பண்ணுறீங்க, காமெடி நல்லா வருது, எப்படி காமெடி டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் தெரில சார், தேங்க்ஸ் சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹி இஸ் வெரி என்கரேஜிங். ஆமாம். அவர் வந்து அப்படி சொன்னார். அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் வந்து டான்ஸுக்கு வந்து அந்த பெட்டு படண்டி சாங் வந்து டான்ஸ் ஆனது. ஜிவி உனக்கு தனியாக ஒரு எனர்ஜி இருக்குது, நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன், உன்னுடைய ஆட்டிடியூடு நல்லா இருந்துச்சு சார், தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அது மாதிரி சம்டைம்ஸ் இப்போ ரஜினி சார் காமெடிக்கு வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னது, அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ்க்கு சொன்னபோது ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே, அந்த எஃபர்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், அது அவங்கள அதை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்தது தலைவா மூவியில் வந்து யார் அந்த சாலை மீது அந்த சாங் அது எப்படி உருவாச்சு? அது ஏஎல் விஜய் என்னன்னா அது ஒரு காம்பினேஷன். நாங்கள் வந்து பண்ணிட்டோம், மதராஸ் பட்டினம் பண்ணிட்டோம், கிரீடம் பண்ணிட்டோம், ஆமாம். தெய்வத் திருமகள் பண்ணிட்டோம். ஸோ அப்படி கமிட் பண்ணி பண்ண படம். டூவெட்ஸு அந்த அந்த மெலடிஸு ரொமான்ஸ் சாங்ஸ்லாம் எப்போவுமே விஜய் படத்தில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எடுத்து பண்ண சாங் தான் அந்த ஆல்பமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணுறேன், அவருக்கு துப்பாக்கிக்கு அப்புறம் வந்து பண்ண படம். ஸோ சாங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் சார் கூட. அந்த சாங் அந்த வாங்கின வணக்கங்கண்ணா சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வீக்ஸ் நம்பர் 1ல இருந்துச்சு எல்லா டாப் 10. அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான் அந்த சாங் அந்த டைமில். அவரோட சும்மா ஏன்னா அவரோட அந்த கொங்கு பாஷை ஒரு சில படங்களில் பேசினதுனால அந்த மாதிரியே வச்சிட்டோம், வாங்கினா வணக்கங்கண்ணா அவரோட ஸ்டைல்லே பாட்டே வச்சோம். ஸோ அப்படி யார் இந்த சாலை வரும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான டூயட்டாக அமைஞ்சது. முத்துக்குமார், அஃப்கோர்ஸ் முத்துக்குமாரோட மேஜிக் கூட. அண்ட் அந்த பாட்டில் நீங்கள் கேமியோ டான்ஸ் ஆடிருப்பீங்களா? அதை விட்டீங்களே, அது வாங்கினா வணக்கங்கண்ணா. அது திடீர்னு சரி கேமியோ பண்ணலான்னு என்னை வந்து அங்கே இருக்கிற அந்த
என்னது அந்த அந்த குரூப் டான்ஸருடைய ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுத்து போ ஆடு அப்படின்ட்டாங்க. ஸ்க்ரீன் போய் ஆடினேன். அவ்வளோ ஆனா நீங்க ஜென்ரலாவே கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்க மாதிரி தான் எங்களுக்கு ஆமா, இருக்கும். ஆனா ஆமா. அப்படி டான்ஸ்ன்னு சொன்னோனே எப்படி நீங்க உடனே ஓகே சொன்னீங்க? அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? தெரியல ஏதோ ஒரு ஒரு ஆசையில் ஓகேன்ட்டேன். அதையும் பண்ணிட்டேன். பட் ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூட சினிமா சாங்ல நான் ஒரு ஃப்ரேம் வந்திருப்பேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் சில்வர் ஸ்க்ரீனில் வந்தது. ஸோ ரஜினி சார் படத்தில் வந்ததுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் விஜய் சார் கூட வந்து டான்ஸ் ஆடினது. ஸோ 2 பெரிய தமிழ்நாட்டுடைய பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸோட விஷுவலில் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சூப்பர். மேபி நீங்க வாங்கன வணக்கங்களா ஒரு டான்ஸ பார்த்துட்டு தான், "ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டலேன்னு" சொல்லிட்டு உங்கள எல்லாத்துலயும் ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களோ? தெரியல வந்துட்டாங்க, பண்ணிட்டேன், ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் அடுத்து த்ரிஷா இல்ல நயன்தாரா படத்துல பிட்டு படண்டி சாங் பயங்கரமான ஒரு பாட்டு அது. ஆமா. அது என்னன்னா அந்த படத்தில் டயலாக் வச்சுருந்தான். அதாவது ஒரு சண்டை வரும் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும். அப்போ வந்து சொல்லுவா அந்த பொண்ணு, அப்போ இவன் வந்து நீ என் வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ இந்த டயலாக் வரும். உடனே சார் இங்கே நம்ம ஒரு சாங் போகலாம், அவன் ரொம்ப எக்ஸென்ட்ரிக் அதுக்கு, இங்கே ஒரு சாங் பண்ணுறோம் சார் அப்படின்னா. சரின்ன உடனே அது வந்து ஒரு கொலாபாக கடன்னு பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நான் ஒரு லைன் சொல்கிறேன். அப்போ அந்த வா வா வான்ற ஐடியா ஆதிக் தான் சொன்னான். சார் வா வா வான்னு வரணும் சார். உடனே சார் நான் டியூனாக மாற்றிட்டேன். வா 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 என் நெஞ்சில் காயம் வா வா வா. இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக் ஐடியாஸ்லாம் ஆதிக் கொடுப்பான். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேஷன் கொடுத்தாரு. அந்த டைமில் எனக்கு வந்து அட்லியும் ஆதிக் 2 பேருமே ஓட நரேஷன் வந்து எனக்கு ரொம்ப யங் டைரக்டர்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இவங்க 2 பேருடைய நரேஷன். ஸோ அதுக்கு ரொம்ப வைல்டாக இருக்கும் அவருடைய தாட்டு, அவருடைய திங்கிங்கு. அப்புறம் 2 படம் வேலை செய்ய முடியல, திருப்பி மார்க் ஆண்டனியில் வேலை செஞ்சோம், பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைரக்டர். அந்த சாங்கும் அப்படி பண்ண. அப்புறம் ரோகேஷ் எழுதினார் அந்த பாட்டு. ஸோ ரோகேஷும் ஆதிக்கும் ஜாம் பண்ணி எழுதுனாங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங். அண்ட் ஃபஸ்ட் டைம் என்னை டான்ஸ் ஆட வச்சாங்க அதில் ப்ராப்பராக. பாபா பாஸ்கர் நல்லா கொரியோ பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு எஃபர்ட் தான். அது ஒரு ஒரு ஃபயரியான சாங்கு. இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டேஜில் எங்கேயோ பாடினாலுமே அது வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு பிரைட்டப் ஆகிடும். எல்லாருடைய அந்த டான்ஸ் சாங் லிஸ்ட் இல்லை பார்ட்டி சாங் லிஸ்ட் போடும்போது கன்ஃபார்மாக அந்த பாட்டு. ஆமாம் ப்ரோ, என்னோட ஹஸ்பண்ட் கூட அந்த பாட்டு போட்டு எனக்கு கரெக்ட் பண்ணான். ஐயோ நான் வந்து விஜய் டிவியில் ஒரு ஷோக்கு போயிருந்தேன். நான் ஒரு கண்டஸ்டன்ட் வரும்போது ஒரு பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடணும். அப்போ எனக்கு அந்த சாங் போட்டிருந்தாங்க. அதை நான் அப்போ திரும்பி ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அந்த பாட்டே தூரமாக வந்து ப்ளே பண்ணி அட்ராக்ட் பண்ணி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, உங்கள் பாட்டுனால என்ன நடந்தது. எல்லாரும் லவ் சாங் வந்து மெலடி போடுவாங்க பாருங்க. ஆமா, இந்த பாட்டு போட்டு வந்துட்டோம். அண்ட் அடுத்து அமரன்ல ஹே மின்னலே சாங். அதில் எனக்கு ஒரு டவுட்டு, ஹே மின்னலே சக்கரே அப்படின்னு வரும். பட் அந்த 2 வேர்டு ஆக்சுவலி படத்தில் இல்லை. பட் நீங்கள் லிரிக்ஸாக எழுதும் போது அந்த 2 வேர்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அந்த சாங் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் நிறைய பாட்டு பண்ணேன். அதில் எதுவுமே அவங்க ஷூட் பண்ணல. நானும் பாட்டு கொடுப்பேன், ஷூட்டிங் கேன்சல் ஆகும், ஷூட் பண்ண மாட்டாங்க. இப்படியே போயிருச்சு ஒரு வருஷம். செம்ம கடுப்பாயிட்டேன் நான். அப்புறம் கடைசியில் படம் பார்த்தபோது, ஏய் என்னப்பா இத்தனை பாட்டு வாங்கினா ஒரு பாட்டு கூட படத்தில் வரல, பார்த்தா வேற ஒரு. ஆமாம் சார், படத்தை எடிட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் சாங் கரெக்டாக இருக்கும்னு எல்லாம் மாற்றி போட்டோம். அப்புறம் எதுக்கு 1.5 வருஷம் எனக்கு பாட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அதுக்கப்புறம் 40 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ண சாங் தான் ஹே மின்னலே. சரி, காலேஜ் டேஸு ஒரு யங்காக இருக்கணும், ஸோ ஒரு யங்கான ஃபீலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் ஹே மின்னலே டியூனு. ஸோ டியூனை பண்ணிட்டேன். கார்த்திக் நேதா எழுதியிருந்தாரு. ஸோ அவர் அந்த பொண்ணு மலையாளினால அவர் அந்த சக்கரேன்ற வேர்டை அவர் வச்சார். ஆனால் படத்தில் கிடையாது, அவங்க வந்து வேற தான் கூப்பிடுவாங்க. ஸோ பட் இட் வாஸ் நைஸ். ஒரு மலையாளம் சக்கரேன்ற வேர்டு வந்து ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அது கடன்னு எழுதினார். ஃபஸ்ட்டு வெர்ஷன் அவர் எழுதுனதில் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இதெல்லாம் நாங்கள் பாட்டில் போட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் ஹரிச்சரன் ட்ராக் பாடினார். அப்புறம் ஸ்வேதா மோகன் பாடினாங்க. ஆமாம், ஸ்வேதா மோகன் சக்கரேன்னு சொல்லும்போது அப்படியே சில்லுன்னு இருக்கும் கேட்கறதுக்கே. எப்படி அவங்கள சூஸ் பண்ணீங்க? அவங்க என்னன்னா ஹீரோயின் வந்து ஒரு மலையாளினால, ஸ்வேதா வாஸ் ஆல்சோ அ மலையாளி. ஐ வாண்டட் அப்படி கேஸ்ட் பண்ண. ஐ மீன் அவங்கள சிங்கராக வந்து இது பண்ணேன். சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும். அவங்க பாடும்போது ஒரு மழலை தமிழோட அந்த ஒரு மலையாளம் கலந்த ஃபீல் வேணும்னு சொல்லிட்டு ஸ்வேதா பாட வச்சேன். அண்ட் இட் ஒர்க்ட். தட் வாஸ் மை 700th சாங். எனக்கே தெரியாது. அவங்க RK5 மகேந்திரன் சாரும் டிஸ்னியும் தான் சொன்னாங்க, சார் இத்தனை சாங் பண்ணியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் இஸ் யுவர் 700th சாங் சார், ஸோ கேன் வி புட் இட் அப்படின்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். சூப்பர். ஜென்ரலாக நீங்கள் இந்த ஒரு மியூசிக் வந்து ஒரு 4-5 பேர் அவங்க வாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, எந்த வாய்ஸை கடைசியாக வைக்கலாங்கிறத எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க? இல்லை டைரக்டர் யாராவது சொல்வாரா எனக்கு இப்படி கூட வேணும் அப்படின்னு கேட்பாங்களா? சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க.
சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறது ஓகேன்றாங்க. அது ஒரு கொலாப் தான் அது. நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஃபைனலாக சரி ஓகே வில் கோ வித் திஸ் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான். ஓகே. ஸோ டியூனும் அப்படி தானே. அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நான் ஒரு பிச்சின் பண்ணுவேன். அப்புறம் ஃபைனலாக ஒன்று லாக் ஆகும். ஸோ அந்த அந்த ப்ராசஸில் வி கீப் பிரெயின் ஸ்டாமிங். ஓகே. அண்ட் ஒரு முக்கியமான கொஷின் எங்களுக்கு இந்த மியூசிக் டைரக்டராக இந்த கலையை பார்க்கும்போது எங்களுக்கு வர ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ரஹ்மான் சார் வந்து ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இழுக்குதடி சாங் போட்டிருக்காருல, கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி இதை எப்போலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 6 மந்த்ஸாக இதுக்காக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனால் இப்போ அவரோட அந்த பிரிவு நியூஸ் வரும்போது அதையும் நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். ஒரு 6 மந்த்ஸாக மேபி அந்த ஃபேஸ்லையுமே அவர் இருந்திருப்பார். அதுவும் அவர் ஒரு டஃப் டைமாக இருக்கும்னு. பட் அந்த ஒரு மூடில் இருக்கும்போது கூட இவ்வளோ அழகான ஒரு சாங் வந்து இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டஃப் டைமில் இருக்கும்போது கிரியேட் ஆன ஒரு சாங் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு டஃப் டைம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டே தானே இருக்கேன். நான் தான் சாங் பண்ணிகிட்டே தானே இருக்கேன். அதான் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்ல ப்ரோ. அதையும் யோசிக்கணும், ப்ளஸ் நம்ம டைரக்டர் கதை சொல்கிறதையும் கேட்டு அந்த சாங்கோட அவுட்புட்டையும் யோசிக்கணும். See, your personal and your professional is completely away from each other. அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாயிட்டு தான் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரணும். அப்படி உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்புறம் சின்ன சின்ன விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஓகே. உங்களுடைய தோல்வியோ இல்லை உங்களுடைய பர்சனலோ இல்லை உங்களுடைய இதுவோ உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா தென் யூ வில் ஃபால். யூ கான்ட் ரைஸ் அப். ஸோ இஃப் யூ ஹேவ் டு ரைஸ் அப், நீங்கள் உங்கள் பர்சனல் செப்பரேட், ப்ரொஃபஷ்னல் செப்பரேட் அப்படின்னு பிரித்து வச்சிடணும். உங்கள் ஒர்க்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யணும். ஸோ அந்த மனநிலையில் நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தனால என்னால் அமரனோ இல்லை லக்கி பாஸ்கர் பண்ண முடிஞ்சுது. அது அது ஒரு மைண்ட் செட் தான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நீங்கள் உங்கள் ஒர்க்குன்னு வந்துட்டிங்கன்னா உங்கள் 100% உங்கள் ஒர்க்கில் தான் இருக்கணும். அப்போ இஃப் யூ அதர் திங்ஸ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஒர்க்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு ஒர்க். ஸோ ஃபேமிலி தனி, வேலை தனின்னு தான் Your எப்பவுமே நம்ம work is பார்க்கணும். completely separate from your personal thing. But of course, see, some emotions you can bring in. But when it is your work, it is your work. அந்த பேஷன் உனக்கு இல்லைன்னா நீ எதுக்கு சினிமாக்கு வர அப்படின்னு தான் நான் நினைப்பேன். கரெக்ட். ஸோ இது எல்லா ஒர்க்லையும் எல்லாருக்கும் கூட பொருந்தும் இல்லையா? எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம கரியரை எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. உன் வேலைன்னு வந்துருச்சுன்னா உன் வேலையில தான் இருக்கணும். இன்னைக்கு அப்போ உனக்கு 1000 விஷயம் உனக்கு எல்லாமே உனக்கு அஃபெக்ட் பண்ணுன்னா அப்போ நீ பர்சனாகவே ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் தான் அர்த்தம். எனிதிங் கேன் அஃபெக்ட் யூ. ட்ரூ. அப்போ நீ என்ன பண்ணுவ? யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாமே நீ கேட்டே இருப்ப. நீ வந்து அடுத்தவன் என்ன நம்ம என்னை பற்றி பேசுகிறான்றது உன்னை அஃபெக்ட் பண்ணும். நாளைக்கு 2 பேர் பண்ணால் ஓகே உன் வேலையிலே வேற ஒருத்தர் இருக்கானா அவன் பண்ணுற ஒர்க் ஐயோ அவன் இப்படி போகிறானேன்னு உன்னை அஃபெக்ட் பண்ணும். எல்லாமே உன்னை அஃபெக்ட் பண்ணும். கரெக்ட். அப்போது அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் நான் எப்போவுமே அடுத்தவன் பிளேட்டை பார்க்க மாட்டேன். என் கூட யார் காம்படிட்டர்ஸ்னு பார்க்க மாட்டேன். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசினாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க? நானே இதை பற்றி யோசிக்கலையே. ஏன் எப்போவுமே ஒரு கம்பேரிசன் பண்ணுறீங்க? அது நத்திங். ஐ எம் டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட். எவ்ரி ஒன் ஆர் ஹியர் டு லிவ். எல்லாருக்குமே இங்கே இடம் இருக்குது. எல்லாருக்குமே வாழ இடம் இருக்குது. எல்லாருக்குமே அவங்க பிளேட்டில் ஃபுட் இருக்குது. எப்போவுமே அடுத்தவங்க பிளேட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே. அண்ட் ஒருவேளை சாரி அண்ட் அந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் நீங்கள் பண்ண மியூசிக்னா எது சொல்வீங்க? பிகாஸ் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜென்ரலாக பார்க்குறோம். பட் உங்கள் மூட் ஸ்விங் அப்போ எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாதனால கேட்குறோம். நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த இப்போ நீக்கோட ஆல்பமே அப்போ தான் பண்ணேன். அமரன் அப்போ தான் பண்ணேன். லக்கி பாஸ்கர் அப்போ தான் பண்ணேன். ராபின்ஹுட் இந்த இயரோட எல்லா சாங்ஸுமே அந்த டைமில் பண்ணது தான். ஓகே. தங்கலான்னு அந்த டைம் தான் பண்ணேன். ஓகே. அண்ட் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தங்க பண்ணுறாங்க, மியூசிக் ஒருத்தங்க பண்ணுறாங்க சாங்ஸ்க்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி. அவங்க ஒரு டைமிங் டெலிவரி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கான டெலிவரி டேட் இருக்கும். இந்த டேட் வரும்போது ப்ரொடியூசர் டென்ஷன் ஆவாங்க. இதுக்குள்ளே இத்தனை ரீல் முடிக்கணும், அவங்க ஒரு 100 கோடி 200 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு படத்தில். ஸோ அது எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுன்ற போது அவங்க பயப்படுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அது வந்து அந்த கம்ஃபர்ட்டும் அந்த டைமில் இருக்க போகிற அந்த அவங்க ரிலீஸ் டென்ஷனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அதுக்கான டெலிவரி, அதுக்கான மியூசிஷியன்ஸு, அதுக்கு இது முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க, கூட வந்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஆளுங்களை வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு கணக்கு தான் அது. ஓகே. ஆனால் ரீசெண்டாக புஷ்பா டு ஆடியோ லான்ச்சில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் ரொம்ப அப்செட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து பிஜிஎம் வந்து போட வேணான்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு மூவியில். பட் நான் ஆசைப்பட்டேன் அதையும் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலி அதை கேட்டேன். என்னன்னா அது அவருக்கும் அந்த ப்ரொடியூசருக்குமான விஷயம். ஸோ இதுக்கு பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் என்ன அதை டீல் பண்ணாரு, அவங்க என்ன டீல் பண்ணாங்க, அவங்களால என்ன டெலிவரி அப்படின்றது இஸ் அப் டு தெம். இட் ஓன்ட் பி நைஸ் ஆஃப் மீ டு ஈவன் டாக் அபவுட் இட். அது அவங்க 2 பேருடைய கம்ஃபர்ட். ஓகே. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை அவங்க பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஜென்ரலாக ஒரு சாங் கேட்கும்போது அந்த சாங்கோட மிடில் வர ஒரு மியூசிக்கை பார்த்தா சம்டைம்ஸ் நாங்கள் பிஜிஎம்ல அங்கங்கே நீங்கள் வைப்பீங்க. இப்போ எங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த சாங்கையும் சேர்த்து நாங்கள் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இது 2 வேறு வேறு ஆள் பண்ணும்போது எப்படி அது இருக்கும்? அது
தெரியலையே, எனக்கே தெரியலையே. இப்ப ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் தனியான ஆளுங்க தான் பண்றாங்க. ஓகே. பிரீத்தம் ஒரு படம் மியூசிக் பண்றாருன்னா, பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அவர் பண்ண மாட்டாரு. ஓ! வேற ஒருத்தர் பண்ணுவாங்க. ஹிந்தியில வந்து எல்லா படங்களும் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் தனி ஆள் தான் பண்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அது வந்து ஓகே. ப்ரொடியூசருக்கும், அந்த கம்போசருக்குமான கம்ஃபர்ட் லெவல் அண்ட் அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அந்த டைரக்டரும் அவங்கலாம் என்ன பேசிக்கிறாங்கன்றத பொறுத்தது. அது ஒரு ஒரு ஃபிலிம்க்கு மாறும். அண்ட் ஓகே. ஐ கான்ட் கமெண்ட் ஆன் இட். ஓகே. அண்ட் நீங்க பண்ண திரைப்படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு பிஜிஎம்? 1000ல் ஒருவன். இருக்கறதுலயே ஆ. டஃபஸ்ட் வந்து 1000ல் ஒருவன் தான். ஓ! அமரன் வந்து எனக்கு டைமிங் வந்து ஒ ஒ இதுவா இருந்துச்சு. அதாவது இந்த டைம்க்குள்ள முடிக்கணுன்ற ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு. ஆ. அந்த மாதிரி தான். இந்த டைரக்டர் எனக்கு வந்து நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குப்பா மியூசிக் குடுக்கவே அப்டின்னா எந்த டைரக்டர் சொல்வீங்க? இப்போ வந்து தனுஷ் சார் தான். பிகாஸ் ஓ! தனுஷ்க்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆ. இன்னொன்னு அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. ம். இப்ப வந்தாரா 2 நாள் ஒரு சாங் முடிச்சிடும். ஆ. கோல்டன் ஸ்பேரோலாம் மொத்தமே 2 டேஸ்ல முடிச்சிட்டோம். ஓ! அப்புறம் வந்து இப்ப இந்த தங்க் தங்க் தான் அந்த சாங்கா இருக்கட்டும். இல்ல அடுத்து ஒரு செம்ம சாங் ஒண்ணு இருக்கு. என்னோட ஃபேவரட் சாங் அந்த ஆல்பம்ல வந்து 3rd சிங்கிள் தான். ஆ. பட் இப்பவே எனக்கு கோல்டன் ஸ்பேரோக்கு அவ்வளோ வியூஸ் அவ்வளோ ஆமா. இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு சங்கர் சார் மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஆ. இந்த சாங் சூப்பரா இருக்கு. அந்த காதல் ஃபெயில் சாங். இந்த ம். கிட்டார்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சங்கர் சார் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஆ. நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. விக்ரம் சார் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ம். அந்த மாதிரி. ஸோ அந்த ஆல்பம் வந்து ஒரு மாதிரி கோல்டனா வந்துட்டு இருக்கு. அண்ட் தனுஷ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயங்கர ஒரு கிளாரிட்டி இருக்கும். அவர் ம். ரொம்ப தெளிவு. இதான் லிரிக், இதான் பண்ண இதான் டியூன், போறேன். இதான் ம். பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதான் இங்கெல்லாம் நீங்க வாசிக்காதீங்க. ஓ! அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அதனால எனக்கு ஜாலியா இருக்கும் அவரோட வேலை செய்ய. ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து தனுஷ் ப்ரோ கூட ரொம்பவே நல்லா ஒர்க் பண்றீங்க. பட் கொஞ்ச நாள் முன்னாடி மிடில் ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து நெறைய இடங்கள்ல எங்களால நெறைய ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நெறைய பார்க்க முடியுது. எதனால திடீர்னு இப்படி ஆயிடுறாங்க? ஆனா சேர்ந்துடுறாங்க அடுத்த படத்துல. பட் நடுவுல ஏன் இந்த ப்ராப்ளம் இப்போ வந்துருது? நீங்க ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க உங்களுக்கு. திடீர்னு நீங்க ஏதாவது சண்டைய போட்டுருவீங்க. ஆமா. சண்டை போடாம ஃப்ரெண்டோட இருப்பீங்களா? சரி இருக்க உங்க மாட்டோம். ஹஸ்பண்டே இருக்கட்டும். சண்டையே போடாம நான்லாம் டெய்லி இருந்திருப்பீங்களா? போடுவோம். அவ்வளோதான். அது அந்த மொமெண்ட் வந்து அது 2 பேரோட ஈகோ கிளாஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு இதுவாயிடுவாங்க. அப்புறம் மேபி ரியலைசேஷன் பாயிண்ட் மேபி மிஸ் பண்ணாங்கன்னா திருப்பி சேருவாங்க. ச்சே தே வர் குட் டு அஸ், வி வர் குட் டு தெம், வி மிஸ் தட் ரிலேஷன்ஷிப்னா சேர போறாங்க. இல்ல தே ஆர் பேட் பீப்பிள், தே டிட்ன்ட் மீன் குட் அப்படின்னா சேர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே. அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இட்ஸ் இருக்கிறது. நாட் அபவுட் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் அ டைரக்டர் ஆர் அன் ஆக்டர் அண்ட் அ மியூசிக் ஆ. டைரக்டர். இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ எனி ஃப்ரெண்ட்ஸ் இட் வில் ஹேப்பன். அண்ட் ஓகே. தென் மோர் தென் தட் அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டண்டா இல்லையான்றதை வச்சு தான் அவங்க திருப்பி சேர்றாங்க, சேர்றாங்களா இல்லையா சேர அப்படிங்கிறது மாட்டாங்கன்றது இருக்கும். டிசைட் ஆகும். மேபி அந்த பீரியட் தானா பவபாண்டி நீங்க பண்ணாம போன பீரியட் தானா அது? இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஓகே. இல்லனா அது வேற ஒரு வெர்ஷன்ல சாங்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அந்த ஆல்பமும் நல்லா தான் இருக்கு. ஆமாமா ஷான் என் சூப்பரா ஃப்ரெண்டு இருக்கு. தான் நல்ல சாங்ஸ் கொடுத்தது. அதான் வேற வெர்ஷன்ல இருந்திருக்கும் அப்படின்றா. இப்போ வந்து 2 படம் அவர் கூட பண்றீங்க இல்லையா? ஆமா, அவர் டைரக்ஷன்லேயே 2 படம் ஆ. பண்றேன். இட்லி அது கடை. இல்லாம அவர் நடிக்கிற படங்களும் மியூசிக் பண்றேன். ஸோ சூப்பர். இப்போ அவர் டைரக்ஷன்ல இட்லி கடை அண்ட் நிலவு கண்ணாடி 2மே வந்து ஒர்க் பண்றேன். எஸ். டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் உங்களோடு நான். பவர்ட் பை ரூபாய் அபெக்ஸ் நிதி லிமிடெட், சிட் ஃபண்ட்ஸ், கோல்ட் லோன், MFI.